எங்கே அமர்ந்தால் ராகு திசை கடுமையாக தொந்தரவு பண்ணும். அதாவது 12 வீட்லேயும் அவர் தொந்தரவை தருவார், எங்கே கடுமையாக தருவார் அப்படிங்கிறத மட்டும் பார்ப்போம். தனுசு லக்னத்தில் பிறந்த ஒருவருக்கு 8ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கடக வீட்டில் ராகு அமர்வது அப்படிங்கிறது அந்த அளவுக்கு சிறப்பு கிடையாது. அதுலேயும் குறிப்பாக கடகத்தில் அமர்கின்ற ராகு அங்கு உங்களுக்கு பூச நட்சத்திரத்தில் அமர்ந்தாலும் சரி, ஆயில்ய நட்சத்திரத்தில் அமர்ந்தாலும் சரி, தொந்தரவுகளை கண்டிப்பாக தந்தே தீர்வார். அது குறிப்பாக குடும்ப வாழ்க்கை, ஆரோக்கியம், பொருளாதாரம்னு எல்லாவற்றையும் டிஸ்டர்ப் பண்ணும். ஆயில்யத்தில் அமர்றது ஒரு பக்கம் தொழிலில் உயர்ற மாதிரி கொண்டு போய் கடுமையான பின்னடைவுகளில் சிக்க வச்சிடும். அதனால் கடகத்தில் தனுசு லக்னக்காரர்களுக்கு ராகு அமர்வதே தப்பு. அதுவும் சொன்ன இந்த 2 சாரங்களில் அமர்ந்துட்டார்னா அது மிக மிக தவறான ஒரு சூழ்நிலை. அதே போல் 12ஆம் இடமான விருச்சக வீட்டில் அமர்ந்து அவர் கேட்டை நட்சத்திரத்தில் அமர்வது முதல் தரமான பின்னடைவு. 12ல் கேட்டை நட்சத்திரத்தில் அமர்றது முதல் தரமான பின்னடைவு. அனுச நட்சத்திரத்தில் அமர்கின்ற பொழுதும் கொஞ்சம் பின்னடைவுகளை தரும், ஆனால் அது பெரிய அளவில் இல்லை. ஆனால் கேட்டையில் அமர்றது மிக மோசமான நிலை. ஸோ இந்த 2 இடங்கள்லையும் இப்போ நான் சொன்ன சாரங்களில் அமர்கின்ற ராகு அசுப ராகுவாகவும் இருந்தார் என்றால், சனியின் தொடர்பையோ செவ்வாயின் தொடர்பையோ சூரியனின் தொடர்பையோ, தொடர்புன்னா அவங்களோட சேர்ந்துருக்கலாம், இல்லை அவங்களின் பார்வையில் இருக்கலாம், ஏற்கனவே சொன்ன மாதிரி. அப்படி இருந்துட்டார்னா அந்த தசை கடுமையான பின்னடைவுகளை தந்தே தீரும். எதிர்பாராத இழப்புகள், விரயங்கள், இந்த மாதிரியான பெயர்கேடுகள் அப்படிங்கிற மாதிரி அது கொண்டு போயிடும். சரிங்களா? இது நெகட்டிவான ஒரு ராகு தசை. ஸோ இந்த இடங்கள்ல இருந்தால் கடுமையாக தீமை செய்வான். அந்த காலகட்டங்களில் அந்த தசைகள்லாம் வருதுன்னா பெருசாக அகலக்கால் வைக்காமல் இருக்கிறத வச்சுட்டு வண்டியை ஓட்டிடுறது நல்லது. ஸோ இதாங்க எக்ஸ்ட்ரீம் நன்மை, எக்ஸ்ட்ரீம் தீமை. சரிங்களா? இது கண்டிப்பாக ஒரு 40-45% பொருந்தும். மீதம் இருக்கிறது அது நம்ம உங்கள் சுயஜாதத்தை பார்த்து தான் சொல்ல முடியும். தனிப்பட்ட முறையில் கன்சல்டேஷன் வேணுங்கிறவங்க கீழே இருக்கிற என்ன தொடர்புன்னு நீங்கள் ஜாதகம் பார்த்துக்கிடலாம். இந்த பதிவு நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புறேனுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு நம்ம சந்திக்கலாம். நன்றிங்க. சரிங்களா? நன்றி.